மே மாதம் 18ஆம் தேதி இந்த நாளை கடந்தோ மறந்தோ போக முடியாது. முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். 17 வருஷங்கள் கடந்திருக்கிறது. 17வது முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் வாழ் பிரதேசங்கள், குறிப்பாக மேலத்தேய புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் இன்று உணர்வுபூர்வமான உணர்ச்சிகரமான முறையிலையும் வளமை போல 17வது முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை தமிழர்கள் அனுஷ்டித்திருக்காங்க. இன்றைய நாளில் பல செய்திகள், செய்தித்தளங்கள், சமூக வலைத்தள பக்கங்களுடைய செய்திகள் முழுமையாக நிறைந்திருந்தது இந்த செய்தி தான். விமல் வீரவன்ச அவர்கள் பாராளுமன்ற மைதானத்துக்கு உள்ள அமைக்கப்பட்டிருக்கின்ற யுத்த வீரர்களை நினைவு கூறுகின்ற அந்த இடத்திற்கு சென்றபோது அவருக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பெரிய அளவான ஒரு அமைதியின்மை அந்த இடத்துல ஏற்பட்டிருந்தது. விமல் வீரவன்ச தடைக்கு விழுந்த காட்சிகள் செய்தித்தளங்கள் முழுவதுமே நிறைந்திருந்தது. நாளைய நாளில், அதாவது 19ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் யுத்த வீரர்கள் நினைவு நாள் நடக்க போகுது இந்த மைதானத்தில். அதுக்கான முன்னேற்பாடுகள், ஒத்திகைகள் நடந்து கொண்டிருந்த அதை குழப்பு முகமாக 35 பேர் கொண்ட குழு அங்கு சென்றதாகவும் அவர்களை போலீசார் தடுப்பதற்கு முயற்சி செய்த போதே இந்த ஒரு பதட்டமான நிலைமை அங்கு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. 35 பேருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு போலீசார் தயாராகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது இன்று பெரிய அளவாக பார்க்கப்பட்ட செய்திகளில் இதுவும் உண்டு. இலங்கையில் அண்மை நாட்களாக நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க, இணைய மோசடி தொடர்பான அதிகளவான கைது நடவடிக்கைகள், வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பம் பதிவாகியிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பதிவு செய்யப்பட்டதாக இருந்தாலும் இந்த 4 மாத காலத்தில் மட்டுமே 1000 பேருக்கு மேலே இணைய மோசடி செய்த வெளிநாட்டவர்கள் இலங்கையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு இக்கட்டான அல்லது ஒரு ஆபத்தான நிலை அப்படின்ற தகவல்கள் இப்பொழுது வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. காரணம்னு சொன்னால், மியான்மர், கம்போடியா, வியட்நாம் இந்த மாதிரியான நாடுகளில் இருந்த இணைய மோசடியாளர்கள் அங்கு கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், கடுமையான நிபந்தனைகள் அடிப்படையில் பலர் கைது செய்யப்பட்டாங்க, பலர் வெளியேற்றப்பட்டாங்க. அங்கே இந்த நடவடிக்கைகள் செய்கிறது என்பது இப்பொழுது மிக கடினமான விஷயம். அங்கிருந்தான் இந்த கும்பல் இயங்கியது. ஆனால் இப்பொழுது இலங்கையை இவர்கள் தளமாக மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையாக இது இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம், ஒரு ஆபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவல்கள் இப்பொழுது வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. அண்மை நாட்களாக கைது செய்யப்பட்டவர்கள் கம்போடியா, வியட்நாம் இந்த மாதிரியான நாடுகளில் இணைய மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் இங்கு இலங்கையினுடைய இலகு விசா நடைமுறை, பாதுகாப்பான இணைய தளமுறை அல்லது இணைய பாவனை இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக்கொண்டு இங்கிருந்து இணைய மோசடிகளில் ஈடுபட்ட நபர்கள் அதிகமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு 2 வருஷம் 2024-25ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு 400 பேருக்குள்ள தான் கைது செய்யப்பட்டாங்க இந்த மாதிரியான குற்றங்களால். ஆனால் இந்த 4 மாத காலத்தில் மட்டுமே 1000 பேருக்கு மேலே கைது செய்யப்பட்டிருக்காங்க என்பது இணைய மோசடி மூலமாக பல பில்லியன் கணக்கான பணம் இலங்கையில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும், அதாவது இங்கிருந்து வெளிநாட்டவர்களுடைய பணமும் திருடப்பட்டிருப்பதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. எனவே இந்த நடவடிக்கையில் ஈடுபடுறவங்களை கைது செய்ய வேண்டிய கட்டத்துக்குள்ள அல்லது இதை தடுக்கிற நடவடிக்கைக்குள்ள இப்பொழுது அரசாங்கம் இறங்கி இருக்கிறது, காவல்துறை இறங்கி இருக்கிறது. அதாவது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திரைசரியிலிருந்து காணாமல் போனது அல்லது அது ஹேக்கர்களால் கைப்பற்றப்பட்டது என்ற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான குழுக்களால் கூட இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் கூட இப்பொழுது எழுப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விசாரணைகளில் இது தொடர்பாக ஆராயப்பட போகுதாக சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மக்களுடைய இங்கே இருக்கிற இலங்கையர்களுடைய இணைய தளங்கள் அல்லது அவங்களுடைய வங்கி கணக்குகளை முடக்கி, அவங்களோட வங்கி கணக்குகளை ஹேக் பண்ணி, ஃபோன்களை ஹேக் பண்ணி, வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் அவங்களுடைய தரவுகள் திருடப்படுது, அவங்களுடைய பணம் திருடப்படுது, ஏமாற்றப்படுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இலங்கையில் இருந்து செய்த கும்பல்களால் தான் நடந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே அதிசொகுசு வீடுகளை வாடகைக்கெடுத்து, ஹோட்டல்களை வாடகைக்கெடுத்து பல லட்சக்கணக்கான ரூபாக்களை மாத வாடகையாக செலுத்தி இந்த கும்பல் இலங்கையில் இயங்கி வருவதாக சொல்லப்படுது. மக்கள் இது தொடர்பாக அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிரதேசங்களில் பக்கத்தில் அல்லது உங்களுடைய பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்களில், ஹோட்டல்களில் அதிகமான வெளிநாட்டவர்கள் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சால் உடனடியாக தகவல் கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கை இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலை ஏற்படுமாக இருந்தால் இது பெரிய அளவான கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விசா நடைமுறையில் கூட நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. காரணம், கம்போடியா போன்ற நாடுகள், அதாவது சீனா, இந்தியா,
வியட்நாம் போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க கடந்த நாட்களில். இந்த நாடுகளுக்கு உள்ளவர்களுக்கு இலங்கைக்கு வரத்துக்கு விசா கட்டணமும் இல்லை, விசாவும் ஃப்ரீயாக தான் வழங்குறாங்க. இந்த மாதிரி தளர்வான விசா நடைமுறைகளால் இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இலங்கையில் இணையம் ஒரு பாதுகாப்பான இணைய சேவைகள் இருக்குது, இதையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த குற்றத்தில் ஈடுபடுறாங்க என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே இதை உடனடியாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம், ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே இதை முற்றுமுழுதாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்படுது. இனி வருகின்ற காலம் இந்த இணைய மோசடி, இணைய திரட்டுக்கள், இந்த மாதிரியான பணம் முதல்ல தான் வங்கியை போய் கொள்ளையடிச்சு அல்லது உடைச்சி அல்லது வீடுகளில் போய் அலுமாரியை உடைச்சி எடுப்பாங்க பணம். இப்போ இணையதளத்தின் மூலமாகவே பணங்கள் திருடப்படுது. பில்லியன் கணக்கான, ஏன் இலங்கையினுடைய கடந்த திரைசேரி பணமே கூட திருடப்பட்டது இந்த மாதிரி ஒரு முறை தான். இது ஒரு பெரிய ஆபத்தான நிலையாக இது பார்க்கப்படுது. இலங்கையில் இனி தேவையானவர்களுக்கு மட்டுமே வாகன இறக்குமதியை செய்வதற்கு அல்லது அதுக்கான அனுமதியை வழங்குறதுக்கான யோசனைகள் அரசாங்கத்துக்கு முன்வைக்கப்படுது. கடந்த 2 நாட்களுக்கு முதல்ல வாகன இறக்குமதிக்கு 50% வரி அதிகரித்தாங்க. ஏற்கனவே 30, இப்போ அதிகரிக்கப்பட்டது 50, 80%. இதனால் 10 முதல் 25% விலை அதிகரிப்பு வாகனங்களுக்கு வரப்போகுது. எல்லா வாகனங்களும், ஒட்டுமொத்தமாக எல்லா வாகனங்களுக்கும் வரப்போகுது. இது பெரிய ஒரு பாதிப்பு தான் வாகனம் வாங்குறவங்களுக்கு, வாங்கியிருந்தவங்களுக்கு. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு நாணய கையிருப்பை வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு நேரமாகவும் நல்ல ஒரு திட்டமாகவும் பார்க்கப்படுவதாக பலருடைய ஆதரவான கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது. காரணம், இப்பொழுது டாலருடைய பெறுமதி 323 ரூபா, நம்ம விற்கிற விலை, வாங்குறது 330 ரூபாயும் தாண்டி செல்கிறது. இதனால் பொருட்களுடைய விலை பெரிய அளவாக அதிகரிக்குது. தொடர்ந்து வாகன இறக்குமதி நடக்க பாரியளவான டாலர் வெளியில் போகுது. இதை கட்டுப்படுத்த வேண்டும்ன்றதுக்காக தான் இந்த வரியை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 3 மாத காலம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நீடிக்க வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. காரணம், தேவையானவர்களுக்கு மட்டும் வாகனத்தை இறக்கிட்டு மற்ற காசை நாம் இங்கே வச்சு மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். பெறுமதி, அதாவது இங்கே இருக்கிற கையிருப்பை நிலைப்படுத்தலாம் என்ற தகவல்களை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது வரும் நாட்களில் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காரணம், வாகன இறக்குமதியால் தான் நமக்கு அதிகளவான பணம் வெளியில் போகுது. கடந்த நாட்களில் அதிகமாக நாங்கள் பாதைகளில் பார்த்த வீடியோக்களில் பார்த்த இந்த மெட்ரோ பேருந்து சேவை இலங்கையில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ஒரு சில நகரங்களுக்கு இடையே தான் இப்போ இருக்குது. ஆனால் ஆகஸ்ட் மாதம் முதல் நிறைய இடங்களில் இந்த மெட்ரோ பேருந்து சேவை ஆரம்பிக்க போகிறாங்க, வரப்போகுது. 140 பேருந்துகள் ஆகஸ்ட் மாதம் நாட்டுக்குள்ளே வருது. எனவே பல முக்கியமான நகரங்களுக்கு இடையிலான பேருந்துகளும் இந்த மாதிரி பேருந்துகள் இயங்க போகுது. இது பல வரவேற்பை பெற்றிருக்கிறது. கடந்த நாட்களில் அதிகமான மக்கள் சமூக வலைத்தளங்களில் வீடியோக்களாக பதிவிட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லா நகரங்களுக்கும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைச்சாங்க. ஏற்கனவே இது ஏற்பாடு செய்யப்பட்டதான். அது விரைவுபடுத்தப்பட்டு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதல் 140 பேருந்துகள் நாட்டுக்குள்ளே வரப்பட்டு எல்லா நகரங்களுக்குமாக மெட்ரோ சேவையை ஆரம்பிக்க போகிறாங்க. ஒரு சிங்கள பத்திரிகைகளின் செய்தியை பார்த்தேன். கஸ்பாவே பகுதியில் இந்த தெரு நாய்க்கள் அதிகம். பொதுவாக கொழும்பில் இருந்தது, இப்போ கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த பகுதியில் கொஞ்சம் அதிகம். இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு தனியான ஒரு இடத்தை அமைத்து அங்கே வச்சு இவங்களை பராமரிக்கிறதுக்கான வாய்ப்பை அரசாங்கம் வழங்கி அதற்கு 100 மில்லியன் ரூபாக்களை ஒதுக்கியிருக்காங்க. காரணம் என்ன, பாதைகளில் வெளியில் போகிறவங்களை கடிக்கிறது, துரத்துறது, இந்த மாதிரியான வாகனங்களை துரத்துறது, பாதைகளில் நித்திர கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவாக இடைஞ்சலான விஷயமாக இருக்கிறதால இவருக்கு எல்லாரையுமே பிடிச்சி கொண்டு ஒரு பெரிய அளவான ஒரு மண்டபத்தை கட்டி அங்கே விட போகிறாங்க. அதுக்கு தான் இந்த 100 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருக்காங்க, சாப்பாட்டுக்கும் சேர்த்து தான். இந்த இடம் உங்களுக்கு தெரியும், மிதக்கும் சந்தை. பல நாடுகளில் இந்த மாதிரி மிதக்கும் சந்தையை பார்க்குறதுக்கு சுற்றுலா பயணிகள் படையாக போவாங்க. பொதுவாக தாய்லாந்து போன்ற நாடுகளெல்லாம் இந்த மிதக்கும் சந்தை இருக்குது. இது கொழும்பில் அமைக்கப்பட்ட மிதக்கும் சந்தை 2014ஆம் ஆண்டு பெரிய அளவாக வரவேற்புக்குள்ளாகி திறக்கப்பட்டு பெரிய அளவாக பேசப்பட்டது. இலங்கையிலே ஒரு மிதக்கும் சந்தை இருக்குன்னு பேசப்பட்டது. இந்த சந்தைக்குள்ள 92 கடைகள் இருக்குது. ஆனால் இந்த கடைகளில் 16 கடைகள் தான் இப்போ இயங்குதா, மற்றெல்லாம் மூடி தான் இருக்குது. ஈரான் அமெரிக்கா என்ன செய்து கொண்டிருக்காங்க, நிறைய பேர் நாம் அதை மறந்துட்டோம். ஆனால் தெஹ்ரான் இன்றைய நாளில் ஒரு தகவல் அறிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் மூலமாக நாங்கள் அமெரிக்காவோட பேசி கொண்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மாதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. போர் நிறுத்தம் இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. அப்படி அது நிறுத்தப்பட்டது இந்த பேச்சுவார்த்தைக்காகத்தான். ஆனால் இப்பொழுது நீடிக்கப்பட்டு பேசிகிட்டே இருக்காங்க. பாகிஸ்தான் கொடுக்குற நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்க மறுக்கிறாங்க, அமெரிக்கா கொடுக்குற நிபந்தனையை பாகிஸ்தான் ஏற்க மறுக்கிறாங்க. இந்த மாதிரி மாறி தகவல்கள் பரிமாறப்படுது. ஆனால் எந்த ஒரு உடன்படிக்கைக்கும் வந்த மாதிரி தெரியலை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய ஊடகங்களை மிக கடுமையாக விமர்சித்திருக்காரு. பொய்யான செய்திகளை மட்டுமே தான் அவங்க சொல்கிறாங்க மக்களுக்கு. ஈரான் முழுமையாக சரணடைந்தாலும் கூட இவர்கள்
அமெரிக்கா தோல்வி அடைந்தது அப்படின்ற செய்தி தான் போடுவாங்க. அந்த அளவுக்கு பொய்யான செய்திகளை போடுறாங்க. ஈரான்கிட்ட எதுவுமே இல்லை. ஈரான் இப்பொழுது மிகப்பெரிய தோல்வியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அமெரிக்கா தோற்றது, அமெரிக்கா வந்து பின்வாங்கியது என்ற செய்திகளை போடுவீங்க? இது பொய்யான செய்திகள் அப்படின்று அமெரிக்காவுடைய பிரபலமான ஊடகங்கள் மீது மிகப்பெரிய கண்டனத்தை அவருடைய சமூக வலைதள தக்கங்களை பதிவிட்டு பெரிய அளவாக விமர்சனம் செய்திருக்காரு. இது தொடர்பான செய்திகள் தான் இன்று அதிகமாக சர்வதேச ரீதியில் பார்க்கப்பட்ட செய்திகள். எனவே இந்த விஷயங்கள் இன்று பார்க்கப்பட்ட செய்திகளுடைய சுருக்கம்.